ஹலோ மக்களே, வெல்கம் டு செல்லூரி சேவை இன்ஃபோ சேனல். இங்க பாருங்க, இந்த வரலாற்றில் இன்று தகவல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாங்க உங்களுக்காக யூஸ்ஃபுல் தகவல்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்போம். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். கொஞ்சம் நம்ம செல்லூர் இ-சேவை இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. அப்போ நாங்க போடுற ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனா கிடைக்கும். எங்களுக்கும் அது கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். குறிப்பா நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல போட்டித் தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க அல்லது பொதுவான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இது செம யூஸ்ஃபுல். டெய்லி இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா எக்ஸாம்ஸ்லயும் ஜெனரல் நாலேஜ்லயும் நீங்க ஈஸியா ஷைன் பண்ணலாம். ஓகே, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு குவிக் லுக் விட்டுருவோம். பேரரசுகள் மற்றும் கிளர்ச்சிகள், அப்புறம் போர்கள் மற்றும் ராணுவ மோதல்கள், அதுக்கடுத்து அரசியல் மற்றும் சமூக மாற்றங்கள், அப்புறம் கலை, வணிகம், விளையாட்டு பத்தின அப்டேட்ஸ், அண்ட் ஃபைனலா நம்மளோட டுடேஸ் குவிக் குவிஸ். முதல்ல பேரரசுகள் மற்றும் கிளர்ச்சிகள், அதாவது உலக நாடுகள்ல ஆட்சிகள்ல நடந்த மாபெரும் வரலாற்று மாற்றங்களை பத்தி பாப்போம். ஆரம்பகால அதிகார மாற்றங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா 1194ல இங்கிலாந்து மன்னர் ரிச்சர்ட் தி போர்ட்ஸ்மவுத் நகரத்துக்கு ஒரு ராயல் சார்ட்டர் கொடுத்தார். இதனால அந்த இடமே ஒரு பெரிய பிசினஸ் ஹப்பா மாறிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் வருஷம் தாண்டி 1250ல எகிப்துல மம்லூக் படைகள் மொத்த ஆட்சியையும் கைப்பற்றினாங்க. இது மிடில் ஈஸ்ட் ஹிஸ்டரியில ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் 1388ல ஏதென்ஸ் நகரம் கெத்தலான் ஆட்சியில இருந்து விடுபட்டுச்சு. யூரோப்பியன் பாலிடிக்ஸ்ல இது ஒரு முக்கியமான நகர்வு. அப்படியே 1808க்கு வந்தோம்னா ஸ்பெயின் மக்கள் நெப்போலியன் போனபார்ட்டோட படைகளுக்கு எதிரா மாபெரும் கிளர்ச்சியில ஈடுபட்டாங்க. இத தோஸ்டே மாயோ கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஸ்பெயின் நாட்டோட ஒட்டுமொத்த சுதந்திர போருக்கு இதுதான் மிக முக்கியமான ஸ்டார்டிங் பாயிண்ட். அடுத்து நம்ம 2வது டாபிக் போயிடலாம். போர்கள் மற்றும் ராணுவ மோதல்கள். உலக நாடுகளையே மாத்தி அமைச்ச சில முக்கியமான போர்களை பத்தி இப்போ பாப்போம். இந்த டைம்லைனை கொஞ்சம் கவனிங்க. 1660ல பிரெஞ்சு மற்றும் இரோக்வேஸ் பழங்குடிகளுக்கு நடுவுல நடந்த லாங் சால்ட் போர் நார்த் அமெரிக்கா வரலாற்றுல ரொம்ப முக்கியமானது. அடுத்து 1863ல அமெரிக்க உள்நாட்டு போர்ல ஃபேமஸான ஜெனரல் ஸ்டோன்வால் ஜாக்சன் காயமடைந்தார். அப்புறம் 1968ல வியட்நாம் போர்ல அமெரிக்க படைகள் தங்களோட தாக்குதல்களை ரொம்ப தீவிரமாக்கினாங்க. கடைசியா 1982ல நடந்த ஃபாக்லண்ட்ஸ் போர்ல பிரிட்டிஷ் கப்பலான HMS காங்கரர் அர்ஜென்டினா கப்பலை மூழ்கடிச்சது. ஒரு சின்ன டைம் கேப்ல உலகத்துல எவ்வளோ ராணுவ மோதல்கள் நடந்திருக்கு பாத்தீங்களா? இப்போ 1945ஆம் ஆண்டோட இந்த நிகழ்வுக்கு வருவோம். இது ரொம்பவே கனமான ஒரு விஷயம். சோவியத் படைகள் பெர்லின் நகரத்தை முழுமையா கைப்பற்றினாங்க. இதோட பெர்லின் போர் முடிவுக்கு வந்துச்சு. இதுதான் 2ஆம் உலகப் போர்ல கொடூரமான நாசி ஆட்சியோட முழுமையான முற்றுப்புள்ளின்னு சொல்லணும். 3வது டாபிக் அரசியல் மற்றும் சமூக மாற்றங்கள். நாட்டுல நடந்த பெரிய புரட்சிகள் மற்றும் தேர்தல்கள் பத்தி பார்க்கலாம். அமெரிக்கால நடந்த 3 முக்கியமான ஈவெண்ட்ஸை இப்ப சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 1946ல ரொம்ப ஃபேமஸான அல்கட்ராஸ் சிறையில பெரிய அளவுல கைதிகள் கிளர்ச்சி பண்ணாங்க. 1957ல கம்யூனிசம் எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்காகவே அறியப்பட்ட செனட்டர் ஜோசப் மெக்கார்த்தி இறந்து போனார். அடுத்து 1970ல கென் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில நடந்த மாணவர் போராட்டங்கள் அமெரிக்கா சமூகத்துல மிகப்பெரிய தாக்கத்தையும் மாற்றங்களையும் உருவாக்குச்சு. 1999கள்ல உலகம் பார்த்த 2 மாபெரும் அரசியல் வெற்றிகள் எது? 1994ல மாபெரும் தலைவர் நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்காவோட முதல் ஜனநாயக தேர்தல்ல ஜெயிச்சாரு. இது வருஷக்கணக்கா இருந்த நிறவெறி ஆட்சிக்கு ஒரு எண்ட் கார்டு போட்டுச்சு. அதேபோல 1997ல டோனி பிளேயர் இங்கிலாந்தோட பிரதமரா பதவியேற்று அங்க நிறைய பெரிய அரசியல் மாற்றங்களை கொண்டு வந்தார். சமீபத்துல, அதாவது 2022ல நடந்த ஒரு முக்கியமான விஷயம் இது. அமெரிக்காவில் கருக்கலைப்பு உரிமை தொடர்பான ரோ வி வேட் தீர்ப்போட டிராஃப்ட் லீக் ஆச்சு. இது ஒட்டுமொத்த நாட்டிலையும் மிகப்பெரிய அரசியல் விவாதத்தை உருவாக்குச்சு. ஒரு நீதிமன்ற டிராஃப்ட் கசிஞ்சது சமூகத்துல எவ்வளவு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துச்சுங்கிறது வரலாற்றுல ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. 4வது செக்மெண்ட் கலை, வணிகம் மற்றும் விளையாட்டு. இதுல நடந்த குளோபல் ஈவெண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க இத கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. 1519ஆம் வருஷம் இதே மே 2ஆம் தேதி தான் மோனாலிசா மாதிரியான உலக புகழ்பெற்ற ஓவியங்களை வரைஞ்ச மாபெரும் கலைஞர் லியோனார்டோ டா வின்சி காலமானார். அவர் ஒரு சிறந்த ஓவியர் மட்டும் இல்ல, பெரிய சயின்டிஸ்ட் அண்ட் இன்வென்டர் கூட. இந்த 1519 அப்படிங்கிற வருஷத்தை நல்லா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார்ப்பரேட் ஹிஸ்டரியில இது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். 1918ல ஜெனரல் மோட்டார்ஸ் நிறுவனம் ஷெவ்ரலே வாங்கினாங்க. இந்த ஒரு டீல் தான் GM நிறுவனத்தை உலகத்தோட மிகப்பெரிய கார் தயாரிப்பு நிறுவனமா மாத்துச்சு. பிசினஸ் உலகத்துல இது ஒரு மிகப்பெரிய மைல்கல். 21ஆம் நூற்றாண்டுல நடந்த 2 முக்கியமான சர்வதேச நிகழ்வுகள்.
2008ல மியான்மரை தாக்குன நர்கேஸ் புயல் பல்லாயிரக்கணக்கான மக்களை பழிவாங்குச்சு. ரொம்பவே சோகமான இயற்கை சீற்றம் அது. அடுத்து 2011ல பாகிஸ்தான்ல வச்சு ஒசாமா பின் லாதனை அமெரிக்க படைகள் கொன்னாங்க. குளோபல் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிக முக்கியமான விஷயம். ஸ்போர்ட்ஸ் ஃபேன்ஸ்க்கு இது ஒரு ஸ்பெஷலான நாள். 2016ல யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வகையில லெசெஸ்டர் சிட்டி அணி பிரீமியர் லீக்ல ஜெயிச்சு உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சாங்க. ஸ்போர்ட்ஸ் ஹிஸ்டரியில இதைவிட ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கவே முடியாது. ஓகே, நாம இப்போ நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமா கத்துக்கிட்டோம். இப்போ உங்க மெமரிய டெஸ்ட் பண்ண ஒரு குட்டி நேரம். நம்மளோட இன்றைய குவிக் குவிஸ் பகுதிக்கு போலாமா? ரெடியா இருக்கீங்களா? இன்றைய குவிக் குவிஸ் கேள்வி இதுதான். 1519இல் யார் இறந்தார்? ஆப்ஷன் ஏ நெல்சன் மண்டேலா, ஆப்ஷன் பி லியோனார்டோ டாவின்சி, ஆப்ஷன் சி டோனி பிளேர். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அழுத்தி சொன்ன மாதிரி இது ரொம்ப முக்கியமான கேள்வி. நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. இந்த கொஸ்டினுக்கு யார் கரெக்டா ஆன்சர் பண்றாங்கன்னு பாப்போம். உங்களோட பதில மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட பெஸ்ட் கமெண்ட்டை நாங்க கண்டிப்பா பின் பண்றோம். ஃபுல் வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம செல்லூர் இசேவை இன்ஃபோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளையும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வரலாற்று நிகழ்வுகளோட உங்களை சந்திக்கிறேன்.